Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 180. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த எனரு நீங்களே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு சாக போறீங்களா இல்ல நான் கொல்லட்டுமான்னு கேட்டான். ஆனா அத்தனை பேருமே கையை நீட்டி ஏன் நீ சாவும்பாங்க. அப்படியே கட் பண்ணா பீச் ஓரமா ஒரு 3 பசங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருந்த பசங்க பகையாவையும் கொனிச பத்தியும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே இங்கதான் இருப்பாங்களாமா. ரொம்பவும் நல்லவங்க, எனக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லுவான். ஆனா அதுல ஒரு பையன் இல்ல, அவங்க 2 பேருமே இப்ப கெட்டவங்க, ப்ளூசில இருந்து வந்த கெட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நல்லவன்னு சொன்னானே ஒரு பொடி பையன் அவன் செமையா ஷாக் ஆயிருவான். அவனால நம்ப முடியல. ஆனா அங்க இருக்க பயலுக இல்ல, அவங்க கடவுளுக்கு எதிராவே நடந்துட்டாங்க, எங்க அப்பா தான் அதை சொன்னாருமா. அந்த விஷயத்த அவங்க அப்பா மட்டும் இல்ல நல்லவேன்னு சொன்னானே அந்த பயலோட அப்பாவும் சொன்னாராமா. உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த பையனோட அப்பா டிவைன் ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் ஆமா, கடவுளுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பெருமையா சொல்லுவான். ஆனா என்ன அவங்க அப்பாவை இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லையாமா. சீக்கிரமா வந்துருவாங்கன்னு அவங்க அம்மா சொன்னதா சொல்லுவான். கடவுளுக்கு கீழே வேலை பாக்குறாரா, சூப்பர் சூப்பர்னு அந்த பசங்க எல்லாம் பாராட்டி தள்ளுவானுங்க. சோ இப்படி இங்க ஜாலியா அந்த பசங்க பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் கொனிசு சும்மா பீச்சுக்கிட்டு வருவா. எப்படியாச்சும் அவ ஸ்கைப்பியா மக்களை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா இந்த மொத்த ஸ்கைப்பியாவுமே ப்ளூ சீல போய் விழ போகுது. அப்படி மட்டும் விழுந்துச்சுன்னா இந்த மொத்த நகரமுமே அழிஞ்சிரும்னு அவன் சொன்னால அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போவான். இப்ப என்னன்னா அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அதனால என்ன ஆனாலும் சரி அவன் சொன்ன விஷயம் வீண் போக கூடாதுன்னு இந்த விஷயத்த சொல்றதுக்கு அவளால எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா போவா. அப்படியே கட் பண்ண அந்த எனரு பைய விழுந்து விழுந்து சிரிப்பான். ஏன்னா அவனை போட்டு தள்ளுறேன்னு நம்மளுக்கு சொன்னாங்கல்ல, அது அவனுக்கு காமெடியா இருக்காமா. அதனால விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். நமக்கு அவனை பார்த்தாலே தெரியுது அவன் எவ்வளவு டேஞ்சரஸான ஆளுன்னு. அதனால கம்முன்னு இங்கேயே உட்காந்துக்குவா. சரி இந்த கேம்ல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி தானே பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசுறப்போ யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எப்படி பேசுறோம்னு யோசிச்சு பேசணும். இல்லன்னா அத்தனை பேத்துக்குமே சங்குதான். காட பத்தி இனிமே உங்க யாருக்குமே ஒண்ணும் புரியல, புரிய வச்சாதான் சரியா இருக்கும்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்னிங் பவர் எடுக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு ஸ்கை நைட் அப்படியே மிரண்டுருவாரு. இப்ப என்னன்னா ஒருத்தன் ஸ்கைப்பியாவோட சந்தோஷத்துக்காண்டி போராடுறான், அதான் நம்ம ஸ்கை நைட். இன்னொருத்தன் ஹோம்லேண்ட் வேணும்னு போராடுறான், அதுதான் வைப்பரு. அப்புறம் ப்ளூ சீல இருந்து வந்த திருட்டு கூட்டம், அவங்க கோல்டு காண்டி வந்திருக்காங்க. இப்படி இந்த உலகத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் இவன் பெருசா கண்டுக்கிறதே இல்லையாமா. இந்த நேஷன்ல ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் பஞ்சாயத்து இருக்குன்னு லூசுத்தனமா பேசிட்டே இருப்பான். அது ஸ்கை நைட்டுக்கு காண்டாயிரும். ஏ கொய்யால லூசு மாதிரி பேசாம என்னோட டிவைன் ஸ்குவாட் எங்க இருக்கு அண்ட் உன்னோட கோல் என்னன்னு ஒழுங்கா சொல்லிரு, இல்லன்னா போட்டுருவேன் பாரு. உடனே அவன் பரவாயில்லையே மெஜஸ்டிக்கான கடவுள் கேன்ஃபால் மறுபடியும் வந்துட்டாரேம்பா. அப்படின்னா இந்த காடு எனக்கு ஏத்த இடத்துக்கு போறதான் கரெக்டும்பானா. ஏன்டா ஸ்கைப்பியா விட்டு போக போறியான்னு கேட்டா அதேதான். ஆமா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, நான் அங்க போக போறேன், ஏன்னா இந்த இடம் கடவுளோட வீடும்பானா. என்ன பைய திருந்திட்டானான்னு நம்மளே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் தான் வில்லத்தனமா பேசுவான். மக்கள்லாம் அந்த இடத்தை அழிவில்லாத வர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிரவுண்ட் தான் இருக்கும். அதுதான் நான் தேடிட்டு இருக்க என்னோட கனவு உலகம். அந்த முடிவில்லாத வர்த்து தான் என்னோட உலகம், எனக்கு ஏத்ததுன்னு வில்லத்தனமா சொல்லுவான். அதாவது தலைவரே இப்ப மொத்த உலகத்தையுமே ஆள முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இதை அழிக்க போறானாமா. இங்க அப்பரியாடுன்னு இருக்கிறது ஒரு சின்ன இடம் தானே, சோ அதனால இதை கம்ப்ளீட்டா அழிக்க போறேங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இந்த இடம் மேல மேகத்துல இருந்து உருவானது இல்ல, கீழ இருந்து மேல வந்த ஒரு நேச்சர் இல்லாத விஷயம். சோ மண் எல்லாமே அதோட இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி தான் மக்களா இருக்கணும், கடவுள் எப்பவும் கடவுளா தான் இருக்கணுமா. ஏலியே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இவன் இந்த இடத்தை கண்டிப்பா அழிக்காம விட மாட்டான்னு. அது மட்டும் இல்லையாமா வானத்துல வாழ்ந்துட்டு இருக்காயிலே மக்கள், அவங்க எல்லாத்தையுமே கீழே கொண்டு போறாமா. அத்தனை பேரும் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. மொத்தத்துல அவன் இந்த இடத்தையும் அழிச்சு மேல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க மக்களையும் கீழே எடுத்துட்டு போறான். அதுவும் உயிரோட வச்சிருக்கானா இல்ல கொல்ல போறானான்னு தெரியல. மொத்தத்துல இந்த மொத்த நேஷனையுமே காலி பண்ண போறான். உடனே எல்லாத்துக்கும் செம காண்டாவும். ஆனா அவன் அதெல்லாம் நேச்சர் தான்ப்பா, எதுக்கு பெருசா பில்டப் பண்றீங்கம்மா. உடனே ஸ்கை நைட் காண்டாயி கத்துவாரு. ஒரு நேஷனோட லீடரை தான் கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா நீ காவு வாங்க பாக்குற, நீ எல்லாம் மனுஷனே இல்ல மிருகம் பாரா. அவன் பேசு பேசுன்னு அவன் பாட்டுக்கு நக்கல் பண்ணுவான். அவரு கொல்ல காண்டாயி நிஜமான கடவுள் அந்த ஹியூமன் வாழ்ற உலகத்துல வாழ மாட்டாரான்னு கத்துவாரு. உடனே அவன் என்ன கேன்ஃபால் உனக்கு உன்னோட டிவைன் ஸ்குவாட நினைச்சு ரொம்ப கவலையான அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னு கதை சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேன்ஃபாலுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த 650 சபார்டினேட்ஸையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். இவன் சொன்னதை அவங்க செய்யலன்னா கண்டிப்பா கொன்றுவான். அதனால இவன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு காலையில தான் நான் என்ன வேலை சொன்னனோ அதெல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. ஆனா என்ன கூடுமைன்னா நம்ம 6 பேர்த்த தவிர இப்ப யாருமே உயிரோட இல்லாம மொத்தமா 650 பேரு, அத்தனை பேருமே செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே கேன்ஃபாலால நம்பவே முடியல. எப்படியும் அவன் குடும்பப்படுத்தி வச்சிருப்பான் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா 650 பேர்த்தையும் கொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மேட்டர்னா அவன் வேணும்னு இந்த வேலையை பண்ணலையாமா. இவனோட கோலை அவங்க கிட்ட சொன்னதும் ஏகப்பட்ட பேரு செம்ம காண்டாயி இவனை அட்டாக் பண்ண வந்தாங்க. அவங்க மூஞ்ச பாக்கணுமே செம்ம காமெடியா இருந்துச்சு. எதிர்த்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். கேன்ஃபால் அடே லூசு பாயில, அவங்க எல்லாத்துக்குமே ஏஞ்சல் ஐலாண்ட்ல ஃபேமிலி இருக்குடா, அவங்கள ஏன்டா தேவையில்லாம கொன்னே கேட்பான். அவன் எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க ஃபேமிலியையும் சேர்த்து காலி பண்ணலாம்
பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே தானேமா, இது வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம கேன்ஃபால் காண்டானதே இல்ல. அவ்வளவு கோவத்தோட சும்மா வேகமா அட்டாக் பண்ண போவாரு. அதுவும் டெவில்னு கத்திக்கிட்டு அவன் கேஷுவலா வெயிட் பண்ணுவானா, கரெக்டா குத்த வரும்போது அவன் கையில வச்சிருக்க குச்சியை மேல தூக்கி போடுவான். அவரு வந்து அவனை சரக்குன்னு குத்துவாரு, ஒண்ணு ஆகாது. அப்படியே சரக்குன்னு சைடுல வந்து 5 10 இல்ல 20 மில்லியன் ஓகே அப்படின்ட்டு பயங்கரமா அவன் கையில லைட்னிங்க உருவாக்குவான். எதுக்கு கேன்ஃபால் அட்டாக் பண்ண. அப்ப அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, அவருக்கு அவரோட முன்னோர்களை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப மோசமா நடந்திருக்காங்கல்ல. இந்த ஷாண்டியன்ஸ் எல்லாம் எதுக்காக சண்டை போடுறாங்க, எப்படியாச்சும் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஹோம் ஐலாண்ட காப்பாத்தியே ஆகணும்னு. அதனால திருப்பி கொடுத்துலாங்கிற மாதிரி யோசிப்பாரு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஸ்கைப்பியா மக்கள் எல்லாம் இப்பதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. சோ அதை யோசிச்சு பாருங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னோர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பரியாட கேப்சர் பண்ணிட்டாங்க. சோ அவங்க பண்ண விஷயத்தை இவங்க காப்பாத்தணும், அதுதான் நம்ம டியூட்டி. சோ இந்த நேஷனை பாதுகாப்பா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நம்மளும் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை நெகோசியேட் பண்ணி பார்த்தோம், ஆனா அவங்க எதையுமே ஏத்துக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்றது, நம்மளால முடிஞ்சது இது மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா கேன்ஃபால் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா சண்டை ரொம்ப நாளா போய்கிட்டே இருக்கு, இவங்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அவங்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைமுங்கும் போது தான் இந்த எனரு பையன் என்ட்ரி கொடுத்திருப்பான். அதுவும் அவன் ஆளுகளோட. சொல்ல போனா அவன் வந்த உடனே அங்க இருந்த மேகங்கள் எல்லாம் இருண்டு போயிருக்கும். எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருப்பாங்க, ஷாண்டியன்ஸ் தான் இந்த மாதிரி அட்டாக் பண்றாங்களா ஒண்ணு. ஆனா இல்ல, தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்க எனருன்னு ஒருத்தன் தான் அட்டாக் பண்றான், ரொம்ப மோசமானவனா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேன்ஃபால் எது எனருவான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்த 2 பேருமே பிடிச்சி வெளியே எடுத்து போட்டுருவாங்க. யாரா அவன், நம்ம ஆளுங்க மேலேயே கைய வச்சது, இன்னைக்கு சண்டை வேற லெவல்ல நடக்க போகுது, பாய்ஸ் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு துணியை ஓபன் பண்ணா வெளியில நம்ம கேன்ஃபாலோட டிவைன் ஸ்குவாடே அப்படியே பேன்னு கிடக்கும். எல்லாத்தையுமே அந்த பிரீஸ்டுங்க 4 பேர் சேர்ந்து பொளந்து கட்டி இருக்கானுங்க. அந்த டைம் தான் எனரு வந்து, இனிமேட்டு நீ முன்னாள் கடவுள், ஏன்னா இனி நான் தான் கடவுளுமா. அவருக்கு காண்டாயி அட்டாக் பண்ண போவாரா, ஜஸ்ட் அவர் நெத்தியில லைட்னிங் பவர் வச்சு ஒரு அடி அடிப்பான், அவ்வளவுதான். அப்படியே பேன்னு மயக்கம் போட்டு அந்த இடத்துலயே போத்துன்னு விழுகாரதோட அத்தனை பிரீஸ்டுங்களுமே ரவுண்ட் கட்டி, ஆமா இந்த பழைய கடவுளை நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்பானுங்க. ஆமாண்டா, படுக போட்டு நூடுல்ஸ் பண்ணுங்க, நன்னாரி பயிலா தூக்கி கடல்ல போடுங்க, இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது, அதாவது வச்சு வேலை வாங்க முடியாதாமா, ஏன்னா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள வருவான். இப்போதைக்கு இவனுக்கு தேவை டிவைன் ஸ்குவாடு. அவங்க எல்லாருமே இப்ப எனக்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்குமா. நம்ம கேன்ஃபால் பார்த்து காண்டாயி, அவங்க எல்லாம் என்னோட ஆளுங்க, ஒழுங்கா அவங்கள விட்டுன்னு சொல்லுவானா. ஆனா அவன் கேன்ஃபால், இதுக்கப்புறம் நீ ஒண்ணு இங்க கார்டு இல்ல, நான் தான், அதனால போயிட்டு வான்னு சொல்லி தூக்கி வீசிடுவான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க, கேன்ஃபால் எனரு அட்டாக் பண்ண வரும்போது 20 மில்லியன் வால்ட் எடுத்தான்ல, அதை டைரக்டா ஒரு மண்டைக்குள்ளேயே இறக்கிடுவான். எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இவ்வளவு கரண்ட ஒரு வயசான ஆள் மேல இறக்குனா என்ன ஆகும், இதுல வேற உடம்பு பூரா இரும்பு கவசம், அவ்வளவுதான். அப்படியே கருகி போய் பர்த்னு கீழே விழுவாரு. கடவுள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, அது நான் தான் வேற பில்டப் பண்ணுவான். அவன் பண்ண அட்டாக்ல அவர் தலையில போட்டிருந்தாரே ஹெல்மெட், அதுவே ஓட்டையாயிரும். அப்ப எந்த அளவுக்கு பவர். சோரோ இது டெவில் ஃப்ரூட்டோட பவரும்பா. பைப்பரு அது என்ன ஃப்ரூட்னே சொல்லுவான், ரம்பிள் ஃப்ரூட் ஆமா. ரோபினுக்கும் அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல இருக்க பயங்கரமான டெவில் ஃப்ரூட்ல இதுவும் ஒண்ணு, அதுதான் த பவர் ஆஃப் லைட்னிங். இத சொல்லும் போதே அவன் மேல தூக்கி போட்டானே ஒரு கம்பி, அதை புடிச்ச கீழே ஒரு அடி அடிச்சு சும்மா கெத்தா நிப்பான். இந்த மேட்ரு தெரிஞ்சவனே இங்க நமிக்கு உதற ஆரம்பிச்சிரும். ஆமா, ஒரு லைட்னிங் எப்படி ஹியூமனால டிஃபீட் பண்ண முடியும், கண்டிப்பா நம்ம எல்லாருமே காலின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டா. இவன் நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, பாத்தீங்களா என் கண்ணு முன்னாடி வெறும் 5 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கீங்க, உங்களை வேணா நான் உருவாக்குற ட்ரீம் வேர்ல்டுக்கு கூட்டு போட்டுமா, என் கூட வர்றீங்களா. அது ஒரு முடிவில்லாத வர்த்து, நான் உருவாக்குற அந்த கடவுளோட இடத்துல நான் சூஸ் பண்றவங்க மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். என்ன பண்றது, என்னோட சபார்டினேட்ஸால இங்க இருக்கவங்கள கூட ஹேண்டில் பண்ண முடியல. சொல்ல போனா இது ஒரு சின்ன சர்வைவல் கேம் தானாமா. அவங்க எதுக்குமே லாக்கி இல்ல, நீங்க வேணா என் சபார்டினேட்டா வந்துருங்கம்மா. ரோபின் நாங்க வர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்ப்பா. அவன் இந்த முடிவு கடவுள் எடுத்த முடிவு, நீங்க வரலனா இங்க இருந்து கீழே விழுந்து சாவீங்க, என் கூட வந்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழலாமா. ரோபினும் ஆமா, உன் பவர் வச்சு கண்டிப்பா இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடலாம், ஆனா லூசுத்தனமா நீ அதை பண்ண போறியா, அந்த பொருளும் சேர்த்தி உனக்கு கீழே விழணுமான்னு கேப்பா. அவ எதை சொல்றானா அந்த கோல்டன் பெல்லு, உடனே எல்லாம் ஷாக் ஆவாங்க, எது கோல்டு பெல்லான்னு. அவன் உடனே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் ஆல்ரெடி அதுக்கு ஐடியா பண்ணிட்டேன், நீ பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பெல்லு கண்டிப்பா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கும்பானா. அப்பந்தான் ரோபினுக்கே ஸ்ட்ரைக் ஆகும் அந்த பெல்லு எங்க இருக்குன்னு. உடனே அவன், நீ யோசிச்ச அதே இடத்த தான் இப்ப நானும் யோசிச்சேன், என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, எனக்கு இந்த மாதிரி பயங்கரமா கால்குலேட்டிவா இருக்கிற பொண்ணுல கண்டாலே சுத்தமா பிடிக்காது, அதனால செத்து போன்னு சொல்லி அவன் கையை நீட்டி எலக்ட்ரிக் ஷாக்க கொடுப்பான். அப்படியே நேரா ரோபினோட மண்டையிலே வந்து அடிக்கும், இந்த பக்கமா கரண்ட் அடிச்சு அந்த பக்கமா வெளியில வந்துரும். அப்படியே பேன்னு கதறிக்கிட்டு விழுவா. இதை யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டா அவ கீழே விழும்போது ஜோரோ தான் அடிச்சு புடிச்சு போய் அவளை பிடிப்பான். அவ ஒரு பொண்ணுடா, அவளை போய் இப்படி அட்டாக் பண்ணிட்டியாமா, தெரியண்டா வெண்ணாம்பானா. அப்ப வரும் பாருங்க ஜோரோக்கு கோவம், அப்படியே கொலவெறியோட வேகமா அட்டாக் பண்ண வருவான். கரெக்டா ஜோரோ வெட்ட வரும்போது அவன் கையில வச்சிருக்க கம்பியை வச்சு தடுத்துருவான். அவன் போர்ஸ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு நல்ல ஃபைட்டர்னு. இப்படி பண்ணிட்டியாடான்னு இன்னொரு கத்தியை வச்சு வெட்டுவான். அவனாலதான் இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே. சோ ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப் ஆவான். அந்த டைம் அந்த வைப்பர் பைய அட்டாக் பண்ணுவான், அது அவனுக்கும் தெரியும். உடனே அவன் பவர் வச்சு அடிப்பான். 2 பவரும் ஒன்னா இடிச்ச உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட், அப்படி வெடிச்சால அவனே அங்க சுத்திட்டு போய் நிப்பான். பட் இருந்தாலுமே அவன் தெளிவா சொல்லிடுவான், நீ யூஸ் பண்ற பவர் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் நினைச்சா உன்னை
அசால்ட்டா காலி பண்ணிடுவான்னு. இங்க நமியும் பீதியில இருப்பா. ஏன்னா இவனோட பவர் வேற லெவல்ல இருக்கு. அந்த அட்டாக் அப்போ சவுண்ட் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னா அப்படின்னா அதுல எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இவன் பயங்கரமான ஆளு, இவனெல்லாம் கொல்லவே முடியாதுன்னு மிரண்டு போய் பாப்பா. அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை கட்டுறீங்க, நான் உங்களை முடிவில்லாத ஒரு உலகத்துக்கு கூட்டு போறேன், அங்க நீங்க எனக்கு கீழே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ரத்த சேதாரமும் இல்லாம இருக்கலாமா. ஜோரோ கத்திய நீட்டி உன் கூட வருவேன்னு யாரா சொன்னா வெண்ண, எவனோட ட்ரீம் வேர்ல்டா இருந்தா எனக்கு என்ன, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு கொலவெறியோட ஓடுவானா. அதை பார்த்த நம்ம நமி கத்துவா, அடே கிறுக்கு முட்டா பையிலே, அவன் உன்னை விட செம ஸ்ட்ராங், அவங்க கிட்ட சண்டைக்கு போகாத, ஒழுங்கா ஸ்டாப் பண்ணும்பா. உடனே எனரு, உனக்கு கொஞ்சம் பாடம் கத்து கொடுத்தாதான் நீ திருந்துவ, ஏன்னா கடவுளாச்சே பண்ணிதானே ஆகணும்பா. இங்க ஜோரோ கத்திய நீட்டிட்டு அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். வந்தவன் கத்திய வச்சு அவன் வைத்திய ரெண்டா கிழிப்பான். அதான் அவனுக்கு ஒண்ணு ஆகாதே, பின்னாடி இருக்க பாறையே ரெண்டா போயிடும். அவன் உடனே பில்டப் பண்ணுவான், காடோட பவரை பத்தி இன்னுமே தெரியாம இருக்கியாடா கண்ணா, நீ எவ்வளவுதான் முக்கினாலும் உன்னால நீ தோக்கடிக்க முடியாது, இப்ப பாக்குறியான்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த கம்பியை கீழே போட்டுட்டு நம்ம ஜோரோவோட கத்தியை பிடிச்சுக்குவான். எல்லாருமே சாகணும்னா நான் என்ன பண்ணுவேன், சரி இந்தா வாங்கிக்கன்னு சொல்லி ஜோரோவோட கத்தி வழியா லைட்னிங் பவர் இறக்குவான். ஜோரோவால தாங்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான். மக்கள் எதுவா இருந்தாலும் சரி, சாவுனா கண்டிப்பா பயப்படணும்னு சொல்லி அவன் காலை வச்சு ஜோரோவோட மூஞ்சில ஒரே மிதி. அவனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மக்கள்னா கடவுளோட கருணை கண்டி பிச்சை எடுக்கணும், அப்படி மட்டும் பண்ணலனா பயம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு நல்லா அமுக்குவானா. ஜோரோவே எதிர்பார்க்கல இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மண்டையே நசுங்க ஆரம்பிக்கும். அந்த டைமுங்கும் போது வைப்பர் அவன் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அப்படியே பேக் பெல்ட் அடிச்சு வந்து அவன் மேல ஏறி உட்காந்துட்டு நெஞ்சில கைய வச்சிருவான். ஓ, அவனால முடியலன்னு நீ கொல்ல போறியா, தாராளமா பண்ணுன்னு சொல்லுவான். ஆனா திடீர்னு பார்த்தா அவனால முடியல, அப்படியே முக்கிட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டா இப்ப அவன் கையில வச்சிருக்கிறது சி பிரிசம் ஸ்டோன், அதுதான் பவர்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சுமே. இதை நம்மளுக்கு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஸ்டோன் தான் டெவில் ஃப்ரூட்டுக்கு ஆகாத ஸ்டோன். இது தெரிஞ்ச உடனே ஜோரோக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு நேரமா மிச்சிட்டு இருந்த அளவுக்கு பவர் அந்த ஸ்டோன் அவன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண முடியல. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா சி சாலிடா இருக்கதா சி பிரிசம் ஸ்டோன்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க விழுந்தாங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்ல. அதனால டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க கிட்ட இந்த கல்லை யூஸ் பண்ணா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. உடனே அந்த எனரு எவ்வளவோ பேசி பாப்பான், உனக்கு என் கூட அவ்வளவு பெரிய பரந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசை இல்லையான்னு. ஒன்னும் தேவையில்லாம்பா. இப்ப அந்த பவரை யூஸ் பண்ணா வைப்பரும் செத்துருவான்னு சொல்லுவானா. பரவாயில்ல, நான் சந்தோஷமா செத்து போறேன், ஆனா ஒன்னையும் என் கூட கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு அவன் வேண்டான்னு சொல்ல அவன் நெஞ்சில அந்த பவரை வச்சு ஒரு அடி, அப்படியே பயங்கரமான பிளாஸ்ட் இங்க வெடிச்சது. அங்க ஏஞ்சல் பீச்ல விளையாண்டுட்டு இருந்தானே பொடி பசங்க அங்க வரைக்கும் கேட்கும். என்ன சவுண்ட் இதுன்னு எல்லாம் பேனு பாப்பாங்க. அதே நேரம் இங்க நம்மளும் அப்படியே அசந்து போய் நிப்பாங்க. அப்ப வைப்பரோட கையை காட்டுறாங்க, அப்படியே புகஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த எனரு அப்படியே பேனு கிடப்பான், வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குமா. அத்தனை பேருக்குமே செம ஷாக்கு, அவனை இவன் தோக்கடிச்சிட்டான்னு. அப்ப அந்த வைப்பரை பார்க்கணுமே, அப்படியே சாதிச்சிட்டான்னு சும்மா கெத்தா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.